முன்னின்று காப்பவனை நித்தமும் துதித்து வந்தால் எடுத்ததெல்லாம் முடித்து விட்டார். வணங்கு. எங்கள் பொந்தியில் தெரிந்தவாறு நாடகத்தில் எந்த சொல் விழப்பானாலும் அல்லது செவிதில் கேட்பானாலும் எந்த சொல் கூறிடாமல் நென்மரம் பொறித்தால் மனம் பொறித்தியால் நீர் அண்ணே தந்தை சகோதரி சகோதரர் நாடகதாரிகள் கிராமத்தை சேர்ந்த மனைவி கருணை நாட்டமர தலைவர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு கோடி வணக்கம். நாடகத்தோட விளக்கம் தேவை. நாடகத்தோட விளக்கம் தெரிவித்த கம்பெனி வாத்தியார் வருகிறார். அண்ணவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆகட்டா 16 பேர் திரும்ப. ஆமா, நம்ம சொல்ல முடியாது. வாதியார் வந்துதான் சொல்லணும். தலைவருக்கு வாழ ஆடக்கூடாது. ஆமா. மகையா வணக்கம் 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 வணக்கம். மகையா வணக்கம் வணக்கம் வணக்கம். பணம் கொண்டு வைடா, காலை வராத. அவர் காது கேடுச்சோ சேர்த்து வேணும் வச்சுறான். காது கேட்காத கேட்டா நாடகத்தோட விளக்கம் தேவை. வேண்டுமானதையும் எல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. என்ன ஊர் தம்பி இது? இதான் வீர சோழபுரம். இந்த வீர சோழபுரம் நன்னகரத்தில் இன்று இரவு நாளை இரவு 2 ராத்திரி தெருக்கூத்து வச்சிருக்காங்களே. காரணம் என்ன தம்பி? ஊத்தினு வச்சா கூட்டம் ஓடும். ஊத்து வச்சா கூட்டம் ஓடும். அல்ல மூத்திரத்தை விட்டு வச்சுட்டு போலாம். கூட்டம் கூடுனாதான் ஊட்டு தூங்கின வராதா? கும்பலா குடிக்கிறாங்களே. ஆமா, கும்பலா ஒரு இடத்துல நின்று விட்டு வச்சா ஒரு அரை காட்டு கரும்பு பாயும். அந்த கரும்பு வெளியுமா? தெரியாது. பட்டு முடுந்தா பேமானி. அம்மா விஷம் நம்ம கிட்ட. அம்மா விஷங்குதா? உண்மைதான்டா. தம்பி, அதான் முருகர் திருவிழா முன்னிட்டு முருகப்பெருமானுடைய திருவிழாவை முன்னிட்டு 2 நாடகம். பங்குனி உத்திரம். ஆமாங்க. ஏன்னா தங்கம்மையில் வேல் முருகா, ரங்கநாதன் மால் முருகா, தங்கம்மையில் வேல் முருகா, ரங்கநாதன் மால் முருகா, தங்கம்மையில் வேல் முருகா, ரங்கநாதன் மால் முருகா, தங்கம்மையில் வேல் முருகா, ரங்கநாதன் மால் முருகா. எங்கள் குல தெய்வமே நீ வேலவா, ஏறும் மயில் ஏறி என்னை ஆளவா. எங்கள் குல தெய்வமே நீ வேலவா, ஏறும் மயில் ஏறி என்னை ஆளவா. எங்கள் குல தெய்வமே நீ வேலவா, ஏறும் மயில் ஏறி என்னை ஆளவா. எங்கள் குல தெய்வமே நீ வேலவா, ஏறும் மயில்
ஆறுநாள்களே பேர்பட்டவர் பெரியாளே. ஆலமுண்ட பரமனுக்கு பலனாக நீ பிறந்து 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 மேலெடுத்த கரக்கடலை கொண்டவா திருவோடெடுத்து பழனிமலை சென்றவா கரக்கடலை கொன்றவா திருவோடெடுத்து பழனிமலை சென்றவா. அவர் எங்க போய் உட்கார்ந்தாரு? பழனிமலை குன்று இருக்கும் இடங்கள் எல்லாம் குமரன் இருக்கும் இடமே. அடடா, அந்த 10 நாளா போற ஊரு பூரா எங்க பார்த்தாலும் எங்க எல்லாம் மலை குன்னு இருக்குதோ லைட்டு சீரியல் லைட் இல்லாத இடமே இல்ல கிடையாது. ஆ? அங்கங்க ரேடியோ செட்டு அங்கங்க பம்பெல்லாம் கொடுக்குறோம். அதனாலதான் வேல் எடுத்து அரக்கரைகளை கொன்றவா திரு ஓடி எடுத்து பழனிமலை அவர் சென்ற இடங்கள் எல்லாம் குன்றும் மலை குமரன் என்று அவர் சென்ற இடங்கள் எல்லாம் குன்றுமலை குமரன் என்று என் திசை துவரம் முன் புகழ் பேசுதே எதிர நின்று பார்க்க கண்கள் நாம மட்டுமா அவரை பத்தி பேசுறோம்? கிடையாது கிடையாது. 14 லோகமும் அது மட்டும் இல்ல, சாமிக்கு மேல் சாமி உண்டு, சாமிக்கு மேல் சாமி உண்டு, மாமிக்கு மேல் மாமி உண்டு, மாமிக்கு மேல் மாமி உண்டு. ஆமாங்க. அது எப்படி 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 ஏன்னா உலகத்துல எங்க மாமியாதான் பெருசு, எங்க மாமியாதான் பெருசு. பெருசு இல்லடா, அது உண்டுதான். உன் மாமியாக்கு தான் எம்மா அகலம் தெரியுமா? வாயிடா 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 வாய் ஆகலடா. அதே பாத்து பாடுறேன். தண்ணி போய் பண்ண போனா சண்டை இல்லாத வந்து உட்கார மாட்டாங்க. அப்படி இல்லப்பா, சாமின்னு சொன்னா பரம கடவுள் தான் சாமி. சாமி அந்த சாமிக்கு மேலான சாமி. ஏன்னா பரம கடவுளுக்கே தெரியாத மூலப்பொருளை இந்த முருகப்பெருமான் உரைக்கிறார். அது மட்டும் இல்ல, அப்பனுக்கே பாடம் சொல்றாரு, அப்பனுக்கே பாடம் சொன்னவர். அதனால சாமிக்கு மேல சாமி உண்டு. சாமி உண்டு. அது எந்த சாமின்னா இந்த முருகன் சாமி. ஆமா ஆமா. அதனாலதான் அது மட்டும் இல்ல, பிரம்மதேவனை கேட்கிறார், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தெரிஞ்சா. ஆமா, அவருக்கு தெரியல. தெரியல. அவர் தலைமையில ஒரு கொட்டு கொட்டி கொட்டி ஆமா அவரை சிறையில் அடைக்கிறாரு. பூசாமல் பிரம்மனையே கொட்டி சிறையில் வைத்தார். பூசாமல் பிரம்மனையே கொட்டி சிறையில் வைத்தார். ஈசனின் மகன முன்னருள் கேளூரே, என் இருளற்ற சேகத்தினோ வாழ்வேன் வாழ்வேன். ஈசனின் மகன முன்னருள் கேளூரே, என் இருளற்ற சேகத்தினோ வாழ்வேன். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்காக இந்த வீர சோழபுரம் இந்த வருஷம் வந்துக்கிறோம். வீர சோழபுரம் இந்த நன்னகரத்தில் முருகனுக்காக செய்ய வேண்டிய அபிஷேக ஆராதனை செய்து பங்குனி உத்தர திருவிழா. என்ன உத்தர திருவிழா? பங்குனி மாசம். இது என்ன வருஷம்டா? 2023. அப்படி சொல்லுங்க. ஏன்னு கேட்டா வீர சோழபுரம் இந்த நன்னகரத்தில் நாம் இன்னைக்கு நாடகம் ஆடுவது என்னடா எடுத்துட்டு இருக்கிறோம். 5ஆம் தேதி 4வது மாசம் 5ஆம் தேதி 2023. சரி சரி சரி, இதுதான் கேட்டேன். ஏன்னா இப்ப இது எல்லாருக்கும் தெரியும், உலகமே தெரியும். ஆமா, அப்பேற்பட்ட முருகப்பெருமானை கொண்டாடி அவருக்காக இன்னைக்கு நாடகம். இன்னைக்கு நாடகம் என்னன்னு கேட்டா
இந்த ஊரார் விருப்பப்படி நாடகம் ஊரார் விருப்பப்படி நாடகம் நாடகக்காரர் விருப்பம் இல்ல ஊரார் விருப்பப்படி நாடகம் இன்னைக்கு நாடகம் கந்த புராணத்தில் ஒரு பாகம் கந்த புராணத்தில் ஒரு பாகம் கந்த புராணம்னு சொன்னா கந்த புராணத்துல முதல் செய்யுள் இந்த முருகனுக்காக என்ன செய்யுள் தெரியுமா திகட சக்கர செம்மூலன் மைந்தூலன் மேல இங்க சாமி நீ வெட்டி போற ஆட்டாட்டு வயல தம்பி திகழ சக்கர செம்மூலன் மைந்தூலன் சகல சக்கர தாமரை நாயகன் திகழ சக்கர செம்மூலன் மைந்தூலன் சகல சக்கரை தாமரை நாயகன் திகழ சக்கர அந்த முருகப்பெருமானுடைய திருவிளையாடலை கந்த புராணத்தில் எப்பேற்பட்ட பாகம் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. ஆமா, ஆனா இன்னைக்கு நாடகம் கந்த புராணத்தில் ஒரு பாகம். 1008 அண்டத்தை ஆண்ட 1008 அண்டத்தை ஆண்டால் அந்த சூரபதுமன் வதை சுப்பிரமணிய கடவுள் பிறப்பு. அதாவது சுப்பிரமணிய கடவுள் பிறப்பு பிறக்கிறார். என்ன நாடகம் கேட்டா சுப்பிரமணிய சூரசம்மாரம் நாடகம். சூரசம்மாரம் ஆமா, போயிட்டு சொன்னா போயிட்டு சுருக்கமா சொன்னா சூரசம்மாரம் முருகன் பிறப்பு. போயிட்டு சொன்னா இங்கிலீஷ் வேற கொடுத்து கலக்குறீங்க. என்ன ஐயா இப்ப தண்ணி வந்துக்குது போடுறதுல பீர கலக்கிறான். இன்னைக்கு நாடகம் நீங்க என்ன நாடகம் கேட்டா சூரசம்மாரம் சுப்பிரமணிய சுவாமி பிறப்பு. ஆனா தெய்வான கல்யாணத்தோட நீங்க நாடகம். தெய்வானை கல்யாணத்தோட நாடகம். ஆமா, தாரகன் சூரபத்மன் சிங்கமோகன் பாருகோவன் இவங்க எல்லாம் வதம் புரிஞ்சு இன்னைக்கு முருகப்பெருமான் தேவர் குறைய தீர்த்த சேனாதிபதி தேவ சேனாதிபதி அப்படின்ற பட்டத்தை பெற்று தெய்வான கல்யாணத்தோட நாடகம் இன்னைக்கு. அதனால என்ன ராஜ்ய நாடகம் கேட்டா சூரசம்மாரம் சுப்பிரமணிய கடவுள் பிறப்பு. இந்த நாடகத்தில் முதலமைச்சருக்கு வரக்கூடிய அது பொன்னுலகத்துக்கு அதிபதி தேவ இந்திரன் தர்பார் அன்னவரான் மற்றவரும் அறியலாம். தேவ இந்திரன் தர்பார்
வணக்கம் வணக்கம் வணக்கம். மங்களபந்தாகட்டும். நல்லதுங்க. நீண்ட ஆயுள பெற்று நிறைந்த செல்வத்தோடு முன்னால் பார்த்தியா? ஆமா. யாரு? முருகன். முருகப்பெருமான். ஆமா. கார்த்திகேயன். முருகப்பெருமான். வண்டிநாயகன். ஏய் ஓ விடிஞ்சு காலையில 6:30 மணிக்கெல்லாம் தெய்வ அடைய கல்யாணம் இன்னைக்கு. ஆமா. ஆமாண்டா. ஆமா. எங்க திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான பார்த்தியா? ஆனா சரவண பொய்கையில் பிறந்தவர். சரவண பொய்கையில் பிறந்தவர். ஆமா. எதற்காக? அசுராதிகளை சங்காரம் செய்வதற்காகவே உற்பணம் செய்வார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அருளால் நீ நீண்ட ஆயுள பெற்று நிறைந்த செல்வத்தோடு வாழும்படி உனக்கு ஆசீர்வாதம் தான். நீண்ட ஆயுளா? ஆமா. என்ன அப்படி அப்படி கஷ்டம் ஓ ஏன்னா நீ இருந்தா ஒழுங்கா இருக்கணும், இல்லன்னா போயிட்டு நீ ஒழுங்காக இருக்க மாட்டியா? இல்லையா? குடிச்சிட்டு குடிச்சிட்டு அங்க படுத்துக்கிட்டு. அப்படியா? சரி சரி குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு. இன்னையில இருந்து அத நீ கையில தொடாத. ஆமா.
ஆனால் சபையை பார்த்தியா? சபையை பார்த்து சபையை பார்த்தால் நான் அறிவுக்கு ஆச்சாரத்துக்கு எப்படா தோட்டப்படுகிறது? சபை லட்சத்துக்கு நாட்டப்படுத்திய சபை. முன்னால் பார்த்தியா? கற்றோர் கருணையற்றோர் நம்ம பெற்றோர் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு அமைதியாக பாத்தியா? கனதனுமான்கள் அவருடைய சபை கரை அதுக்குதான் அவையா சொன்னார். அவ அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஆத்த சபை 101. ஆமாண்டா. 1000 வந்தாப்புலம். 1000 வந்தாப்புலம். 1000 பேர் இருந்தா ஒரு புலவர் இருப்பாங்க. வார்த்தையில் 16,000க்கு ஒருவர். கூத்தமலர் தாதா கோடிக்கு ஒருவர். தாதா என்பது கோடிக்கு ஒருத்தன் இருப்பார். அது அந்த காலத்திலயா அந்த அம்மா பகவான் முனி பிராமணனுக்கு ஆதி பெண்ணுக்கு பிறந்தவங்க அல்லவா? அவராட்டே 7வது குழந்தை மாமரத்து சாலையில இந்த துணி வெளுக்கிறாங்களாவா? ஏகாலி இருக்காங்க. அவங்க புழுதாண்டத்தான் இந்த சூழல். அந்த புழுதா ஓரத்துல 7வது குழந்தையா ஜனனமானாங்களா அந்த அம்மா. யாரு? பிறந்த உடனே ஆதி பெண்ணுக்கும் பகவான் முனி பிராமணனுக்கும் குழந்தை பிறந்தது இங்க போட்டு அங்க மாந்தோறும் போய் திரும்பி பார்த்தாங்க. ஐயோ புள்ளி பேத்து போட்டு போறோம். பாசம் திரும்பி பார்த்த உடனே அதுக்குதான் அந்த அம்மா என்ன சொல்லிட்டு அந்த குழந்தை ஈட்டாமுடன் என் தலையில் எழுதி விட்ட ஈசனும் செத்து விட்டானோ முட்டை பஞ்சமே ஆளானும் பாரம் அவனுக்கு. பஞ்சமானாலும் பாரம் அவனுக்கு. என் எழுதி படிச்சாமா அஞ்சாத நெஞ்சமே நீ ஏன் பெத்துட்டியா? வேலை முடிஞ்சு போயிட்டா? நீ மாடு போ வேலைக்கு நீ போ. எந்த எடுத்து வளர்த்துக்கோ. அப்போ ஆதி பெண்ணுக்கும் பகவான் முனி பிராமணனுக்கும் பிறந்தவங்க 7வது குழந்தையா மாமரத்து சாலை. யார் அந்த அம்மா? அவங்க சொல்லிட்டாங்க. அதனால ஆத்த சபை 100 வந்தாமல் ஒரு வார்த்தையில் 16,000க்கு ஒருவர். எங்க பாண்டியன் சபையில 4 செய்யுள சொன்னது 4 பக்கம் செய்யுள் அப்படி இருக்க அப்பேற்பட்ட பாண்டியன் சபை கற்றோர் கருணையற்றோர் நம்ம பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்காரர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வான நாயகன் அன்னுடைய பாதத்தில் நாடகம் அனைவருக்கும் ஆச்சார் அவர்களுக்கு வணக்கம். ஆனால் எல்லாரும் நீ என்ன கட்டளை இருக்கோ அது செயல்படுத்த நடக்கும். 12 வருடத்துக்கு 12 வருடம் என்றால் ஒரு மாமா 12 வருடத்துக்கு ஒரு மாமாங்கத்துக்கு ஒரு முறை தேவலோகத்தில் தேவசாமி கூடுவோம்.
ஆனா 12 வருடத்துக்கு தேவைப்பட்ட சட்டங்கள் எல்லாம் சொல்வோம். எல்லா தேவர்களும் ஆமோதிச்சு எல்லாம் கையொப்பம் அந்த 12 வருடத்துக்கு இன்னென்ன சட்டம் இன்னென்ன தேதியில இப்படி அது போட்ட உடனே 12 வருடத்துக்கு அது பயன்படும். ஆனால் அது அப்படி இருக்க அப்படி தேவலோகத்துல சபை கூடினார் யார் யார் நாட்டியம் ஆடுவார்? சொல்லுங்க. தேவலோகத்துல சபை கூடின உடனே அரம்பை அந்த ஊர்வசி இருக்காரு அழகில் சிறந்தவள், அழகிலே சிறந்தவள் ஊர்வசி, நாட்டிலே சிறந்தவள் ஊர்வசி, நாட்டிலே சிறந்தவள் ஊர்வசிதான். கரெக்ட் கரெக்ட். ஆனால் மாலாடி ஒரு மாசமா கத்திக்கணும் வரம்டா. ஆமா அண்ணா பட்டு தூங்குடா. நினைக்காத டெய்லி பங்குனி பருவத்துல இருந்து ஆடிக்கிறதுல கொஞ்ச நேரம் கம்மி. ஆனால் 4 மாதம் நாட்டியம் அவள் ஆட்டங்களை ரசித்துக் கொண்டே இருக்கிறீங்க. கூட பிறந்தது அது ஒண்ணுதாங்க. என்னடா என்னடா பண்ணுவ? ரசித்துக் கொண்டே அது அப்படி அல்ல. பாராஜ பிரபஞ்சத்தில் யானை முதல் எறும்பு கடை 8885 ஜீவராஜ்கள் இருக்கு அல்லவா? அதுல ஒரு ஜீவன் தான் பிறப்பு பிறப்பு. அதனால அந்த சிற்றின்ப ஆசை இல்லை என்றால் உலகம் உற்பத்தம் வருமாடா. அதானே எல்லா ஜீவராஜ்களுக்கு உண்டு. யானை முதல் எல்லா பாராய பிரபஞ்சத்தில் எந்த உயிர் உள்ள ஜீவன் எல்லாம் வண்டி சக்கரம் தான். வண்டி சக்கரம் பிறந்து கொண்டே இருக்கும், இங்க செத்து கொண்டே இருக்கும், மறைஞ்சு கொண்டே இருக்கும். அது இயற்கை. தெரியாதா துவாபரி கலியுகம் நடப்பது கலியுகம். கலியுகத்துல கூட அதர்ம காலம் இது. உத்தமம் மத்தியமம் இது அதர்மம். கடைசி காலம் அதர்மம். நியாயத்தை பேச முடியாது. பேசினா கேட்கவே மாட்டோம். இப்ப கிடையாது. என்னன்னு தெரியுமா? எவனும் சொன்னாலும் கேட்க மாட்டான். அடுத்து போய் பொடி வச்சு அனுப்பியா இல்லன்னா பட்டை எடுத்துடுவேன். கேட்கிறான் முந்தானா ஆடணும் அந்த ஊரு. போய் பொண்ணு வச்சு அனுப்பு. தெரியாதா துவாபரி கலியுகம். கலியுகத்திலே கடைசி காலம். அதர்மத்தை தான் பேசுவான். சொன்னா கேட்க மாட்டாங்க. அது ரைட்டு. நீ கேட்கறியா? எதுக்கு கேட்க சொல்றேன்? ஒரு வாரத்துக்கு ஆடுறதுக்கு வரவானா சொல்றாங்க. சொல்லி அனுப்புறாங்க. போய் வரத்தாக்குது. நானு சொல்லி அனுப்புறாங்க. நீயே வர வாத்தியாரெல்லாம் கூப்பிடுறாங்க. இல்ல ஆச்சாரி வரவானாண்டா வீட்டுக்கு போறானா இவன் வந்துடுறானா. சரி அது இருக்கட்டும். இன்னைக்கு தேவலோகத்துல என் மனைவி இருக்காளா? தேவ அமரத்தில் பிறந்த
மூத்தவள் ஆமா இந்திராணி 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 தேவலோகத்துல சதிபதிமாக அமரலாம் என்ற ஆவல். அதான் தேவலோகத்தை வருது பரவல பத்திரிக்க வரக்கூடிய தேவர்களுக்கு புத்தி போட்டு யாருக்கு யாருக்கு என்ன வேலை யாருக்கு என்ன தேவை தலைவனாச்சடா. அதனால சொல்படிதான் எல்லாரும் நடக்கணும். சட்டத்தை பாஸ் பண்ணுவேன். சட்டத்தை போடுவது சட்டத்தை அழிப்பது எல்லாம் என்னுடைய வேலை தான். பந்தல் போடுவோம் பந்தல் பிடிப்போம் தாலி அறுப்பேன் தாலி அறுப்பேன் தாலி எடுத்து கொடுப்பாரு தாலி எடுத்து கொடுப்பாரு ஊர்ல கண்ணுக்கு போட்டாங்க. பந்தல போடணும்னா பந்தல பிரிக்கணும் தாலி அறுக்கணும். தாலி எடுத்து கொடுப்பாரு தாலி எடுத்து கொடுப்பாரு. சரி சரி என் மனைவி இந்திராணி இருக்கின்றா. அடுத்த சீக்கிரம் போயிட்டு வா. இந்திராணி தான்
இல்ல